கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, படங்களை இணைத்து வசனத்தை கண்டுபிடிங்கள். இதான் உங்களுக்கு முதலாவது கேள்வி. முதலாவதாக ஒரு கொரோனா ஒரு படம் வைத்திருக்கிறோம். அது கை நீட்டுற மாதிரி ஒன்று இருக்குது, வீடு இருக்குது, முடியாதுன்னு இருக்குது. இந்த 4 படங்களை வைத்து ஒரு ஒரு குழு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த 4ஐயும் இணைத்து ஒரு வசனம் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிக்கலாம். பாஸ் பண்ணுங்கள், யோசிக்கோங்க. கீழே காமெண்ட்டில் அந்த வசனத்தை டைப் படித்து அனுப்ப பார்க்கலாம். இதனுடைய விடை என்னென்னா, ஃபஸ்ட் நாள் போல் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. நீங்கள் சரியான விடை எழுதினா ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அடுத்த வசனம் போகலாம். படங்களை இணைத்து வசனத்தை கண்டுபிடிக்கிறது. அடுத்ததாக அதே படங்கள் தான், ஆனால் வசனம் வேறு. வீடியோ பாஸ் பண்ணனா நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் யோசிங்க. யோசித்து அதே படங்கள் தான், அதில் ஒரு படத்தை நான் மட்டும் எடுத்துருக்கிறேன், ஆனால் இது வேறு வசனம். நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டே புரிஞ்சிருக்கும். இந்த கொரோனா வைரஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அந்த வியாதி, வாதை, யோசிங்க பார்க்கலாம். ஆன்சர் என்னென்னா, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்ராகம் 23:25. அடுத்த கேள்வி. 4 படங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு படம் மட்டும், 2 படம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். 2 படத்தை எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாடு இருக்குது, அதில் எழுத்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். வீடியோ கூட பாஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வியாதி வருது. நம்பர் 1ன்னு இருக்குது, அதில் இல்லை எழுத முடியாதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். யோசிங்க. பதில் என்னென்னா, நான் எகிப்தியருக்கு வர பண்ண வியாதிகளை ஒன்று உங்களுக்கு வர பண்ணேன். யாத்ராகம் 15:26. அதனால் அந்த எகிப்து ஃபோட்டோ நான் போட்டிருக்கேன். வசனம் 4. இது அடிக்கடி நம்ம ஜெபத்தில் சொல்கிற வசனம். யாராவது வியாதிப்பட்டிருந்தா, உங்கள் வீட்டில் யாராவது பாஸ்டரோ யாராவது ஜெபிச்சிருப்பாங்க, ஊழியர்கள் ஜெபிச்சிருப்பாங்க. ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அந்த வசனத்தை சொல்லியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 4 வசனமே அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற வசனங்கள் தான். யோசித்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யோசிங்க. கீழே கமெண்டில் நீங்கள் அதை ரெஃபரன்ஸோடு நீங்கள் கொடுங்க, பார்க்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பாய்.